வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வாங்கண்ணே, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியா? நல்லா பூபதி இருக்கேன். கல்யாணத்துக்கு வந்தது. ஆமா ஆமா. கண்மணி 2 கிளாஸ் மோர் எடுத்துட்டு வாமா. எடுத்துட்டு வரேன். சொந்தக்காரவனா அடிக்கடி வந்துட்டு போயிருந்தா தானே. நீங்க வந்து பல வருஷம் ஆயிடுச்சே. ஆமா ஆமா. குடுமா. வாங்க, மோர் சாப்பிடுங்க. என்ன வாங்க போங்கன்னு சொல்லிட்டு நான் உனக்கு அப்பா மாதிரி அப்பானே கூப்பிடுமா. நல்லா இருக்கியா? மாமாவும் அத்தையும் இருக்கும்போது எனக்கு என்ன குறைச்சல்? நல்லா இருக்கேன்பா. என்னம்மா முன்ன விட ரொம்ப இழைச்சிருக்க? நல்லா கேட்டீங்க. ஒழுங்கா சாப்பிட்டா தானே. நானும் எவ்வளவோ சொல்லி பாக்குறேன். என் மருமக சாப்பிடவே மாட்டேங்கிறா. அத்தை சம்டைம்ஸ் ஊட்டி கூட விடுவாங்க. ஆனா என்னாலதான் ஓரளவுக்கு மேல சாப்பிட முடியறது இல்ல. பாத்தியாடி, மாமியார் மருமகன்னா இப்படிதான் இருக்கணும். நமக்கு நாளைக்கு ஒரு மருமக வரப்போற, நீயே இப்படிதான் நடந்துக்கணும். புரியுதா? சரிங்க. எங்க தாமரையை காணோம்? அவ வசூலுக்கு போயிருக்கா. அப்படியா? பத்திரிக்கை எடு. அப்புறம் பையனுக்கு 10ஆம் தேதி கல்யாணம் வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும். இந்தா, அங்க வாமா, வா சேர்ந்து நில்லு. வா வந்து வாங்கிக்க. வாமா. எடுத்துக்கங்க. இன்னொரு பத்திரிக்கை எடு. பூபதி, உனக்கு தனியா குடும்பம் ஆயாச்சு. உனக்கு தனியா பத்திரிக்கை கொண்டு வந்திருக்கேன். சீக்கிரம் எடுமா. வாமா கண்மணி, வா சேர்ந்து வந்து நில்லு. வாமா. ஓ, எடுத்துக்கோ. எடுத்துக்கமா. பாருடி, ராமர் சீதைய மாதிரி இருக்காங்க பாரு. கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துருங்க. ஆமா, யார் இந்த பொண்ணு? எங்க வீட்டுல புதுசா சேர்ந்திருக்கிற வேலைக்காரி. உன்ன மாதிரி யாரும் இருக்க முடியாதுக்கா. வேலைக்காரிக்கு கூட நல்ல துணிமணி கொடுத்து நீட்டா வச்சிருக்கீங்க. இப்படி தாக்கா இருக்கணும். எங்க வீட்டுக்கு கூட ஒரு வேலைக்காரி வேணும். ஏமா, உங்க அக்கா தங்கச்சி யாராவது இருக்காங்களா? எங்க வீட்டு வேலைக்கு நான் வச்சுக்கிறேன். என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்குது? வேலைக்கு தானே கூப்பிட்டோம். இல்ல, அவளுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. அவ மட்டும்தான். வேணா உங்க அம்மா இருக்கிறாங்க, கூட்டிட்டு போறீங்களா? நான் அப்புறமா யோசனை பண்ணி சொல்றேம்மா. சரி, நான் வரட்டுங்களா? சரி, வரேங்க. வரேன் கண்மணி. வரப்பா பூபதி. வாங்க. நீ வாமா, வா. வேலைக்காரிய போய் எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? அக்கா, அந்த பாருங்க. அக்கா. அம்மா மேகலா. வாங்க கணக்கு பிள்ளை. எப்படி இருக்க கீதா? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி? நல்லா இருக்கேன். என்ன கடைக்கு போயிட்டு வரீங்களா? ஆமாம்மா, மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வரேன். ஆமா, நீங்க எங்கம்மா? நான் அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன். உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன். இங்கே பார்த்துட்டேன். ஓஹோ, அத்தை வீட்டுக்கு போகும்பொழுது அப்படியே எங்களையும் பார்த்துட்டு போறான்னு வந்தீங்க? இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல. அம்மா, அடிக்கடி வீட்டுக்கு வந்து போங்கம்மா. அப்பதான் எங்களுக்கும் 4 மனுஷாளுங்க இருக்காங்கன்னு மனசுக்கு ஆறுதலா இருக்கும். இனிமே நிச்சயமா வரேன். ஆமா, உங்களுக்கு என்ன கெஸ்ட்டுங்க உங்க வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்கன்னு வருத்தமா இருக்கா? ஆமாம்மா, எவ்வளவு நேரத்துக்கு கீதா மூஞ்சிய நானும் என் மூஞ்சிய கீதாவே பார்த்துட்டு இருக்குதுமா.
யாராவது புது ஆளுங்க வந்தா மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு இல்லையா? அப்போ நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உடனடியா கீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அப்புறம் நீங்களே போர் அடிக்கிற அளவுக்கு ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்க. எங்கம்மா, கீதாவுக்கு எவ்வளவு மாப்பிள்ளை பார்த்துட்டம்மா. எல்லா மாப்பிள்ளையையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிக்கிறாமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. பார்த்த உடனே பிடிக்கணும்ல, அதுக்கு நான் என்ன பண்றது? ஏய் இரு இரு, நீ எதுக்கு நடுவுல பூந்து பேசுற? நீங்க பேசுங்க. நீங்களே கேளுங்கம்மா. எங்க தூரத்து சொந்தம் ஒரு பையன் ரூரல் பேங்க்ல ஒர்க் பண்றான். நல்ல சம்பளம்மா. தர்மபுரி சொந்த ஊர். அந்த பையனை வேண்டான்ட்டா. என்னன்னு கேட்டா அது கிராமமா, அதனால பிடிக்கலையா. அடுத்து ஒரு மாப்பிள்ளை, அவனும் ஒரு பேங்க்ல தான் ஒர்க் பண்றான். நல்ல பையன், கை நிறைய சம்பளம். அவனையும் வேணான்ட்டா. என்ன காரணம்? அவன் ஒசரம் ஜாஸ்தியா, இவளுக்கு அவனுக்கு மேட்ச் ஆகாதான். போன வாரம் மணலில் ஒரு பையன்மா மினரல் வாட்டர் பிஸ்னஸ் பண்றாமா. அந்த பையனையும் வேண்டான்ட்டா. என்னன்னு கேட்டா அவன் மூஞ்சியை பார்க்கறதுக்கு ரவுடியாட்டம் இருக்கான். என்னம்மா சிரிக்கிறீங்க? பின்ன கீதா பண்ண ஒவ்வொரு வேலையும் நினைச்சா சிரிப்பு தான் வருது. பின்ன என்னக்கா, நானும் மாப்பிள்ளை பாக்குறேங்கிற கணக்குக்காக இவர் யாரையோ பார்த்துட்டு இருக்காரு. மா, நேத்து ஒரு மாப்பிள்ளைய பார்த்தம்மா. அந்த பையனையும் வேண்டான்ட்டா. பையன் ஃபாரின்ல வேலை பார்க்கறாம்மா, கை நிறைய சம்பளம். யாரது? அதை நீங்களே கேளுங்கக்கா. மாப்பிள்ளை ஃபாரின்ல வேலை பாக்குறாரா? இப்ப லீவுக்காக இங்க வந்திருக்காரா? கல்யாணம் 10 நாள்ல மறுபடியும் ஃபாரினுக்கு போயிடுவாரா? இது எப்படிக்கா? இல்ல கணக்கு பிள்ளை, இது தப்புதான். அது தாலி கட்டின உடனே ஃபாரினுக்கு போயிடுவாருன்னா எப்படி? என்னம்மா அப்படி சொல்றீங்க? இதெல்லாம் இப்ப சகஜமாயிடுச்சுமா. உள்ளூர்ல வேலை கிடைக்கலன்னா வெளிநாட்டுல வேலை கிடைச்சா போய் செய்யலாமே. நல்ல சம்பளம். இப்போ செழியன் தம்பி வீட்டுல இருக்கா போல, அதுக்கு சரியான வேலை அமையலன்னா வெளிநாட்டுல நல்ல வேலை கிடைச்சா அங்க போய் செய்யலாமே. அதுல என்ன தப்பு? நல்ல சம்பளம் கிடைக்குதுல்ல. ஐயோ இல்ல செழியனுக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் வந்தாலும் ஃபாரின் அனுப்ப மாட்டோம். அப்படியே நாங்க போக சொன்னாலும் அவன் போக மாட்டான். ஏமா அப்படி சொல்றீங்க? பின்ன என்னங்க, செழியன் எங்க குடும்பத்துக்கு ஒரே ஒரு ஆம்பளை வாரிசு. அவனே ஃபாரினுக்கு போயிட்டான்னா அவன் சம்பாதிச்ச பணத்தை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? அவன் கம்மியா சம்பாதிச்சாலும் உள்ளூர்லயே சம்பாதிக்கட்டும், அதான் நல்லது. அதெல்லாம் விடுங்க கணக்கு பிள்ளை. கீதா சொன்ன மத்த விஷயம்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த விஷயம் மட்டும் கரெக்ட் தான். அவளுக்கு பிடிச்ச மாதிரி உள்ளூர்லயே ஒரு நல்ல மாப்பிள்ளையை தேடுங்க. கல்யாணத்துக்கு அவளை நான் சம்மதிக்க வைக்கிறேன். என்ன? அம்மா வாமா, காஃபி சாப்பிடு. வாங்க வீட்டுக்கு போயிட்டு போலாம். வாங்க. சரி. தனி கொடுத்தன போற அளவுக்கு நிலைமை மாறும்னு நான் நினைக்கவே இல்லை மாப்பிள்ள. என்னத்த பண்றது, நம்ம குடும்பத்தோட நிலைமை அப்படி இருக்கு. நம்ம நினைக்கிறது ஒன்று, ஆசைப்படுறது ஒன்று, ஆனால் நடக்கிறது வேற ஒன்றா இருக்கே. அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிடுங்கன்ற வார்த்தையை தவிர வேற எதுவும் எனக்கு சொல்ல தோணலை. ஐயோ அத்தை, நீங்க என்ன இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க வயசுல பெரியவங்க, நீங்க இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா அப்புறம் எனக்கு மனசு கஷ்டமாயிடும். சரி, இந்த விஷயத்துல நீங்க என்ன பண்ண முடியும்? என்ன பண்றது மாப்பிள்ள, அவளை பெத்து நல்ல விதமா படிக்க வச்சேன். புத்திசாலித்தனமா சூட்டுக்கே வளர்ந்த அவ பொறுமையை மட்டும் கத்துக்கவே இல்லை. பேசுற விஷயத்தோட அருமை அவளுக்கு புரியவே இல்லை. அது என்னோட வளர்ப்பு சரியில்லைன்னு தானே ஊர் சொல்லும். இப்ப பாருங்க, தனி கொடுத்து நான் போகணுன்னு வற்புறுத்தி தானே உங்களை தனியா கூட்டிட்டு போறா. உங்க அப்பா அம்மாவுக்கு அது எவ்வளவு வேதனையை கொடுக்குன்னு ஏன் அவளுக்கு புரியவே மாட்டேங்குது? இல்லத்த, எல்லாம் தப்பும் சக்தி மேலதான்னு சொன்னா கண்டிப்பா நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன சொல்றீங்க திவாகர்? ஆமா, சக்தி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. பாவம் சக்தி அவளோட பிடிவாத குணத்தை விட்டு எவ்வளோ கெஞ்சி பார்த்தா. ஆனால் எங்கள் அம்மா அவங்க முடிவை மாற்றிக்கவே இல்லை. கடைசியில் சக்தியோட மனசு டோட்டலாக ஆப்போசிட்டாகவே மாறிடுச்சு. தனி கொடுத்துன பொண்ணுன்ற எண்ணத்தில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டா. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மாப்பிள்ள. உங்க குடும்பத்திலையும் இல்லாம எங்க குடும்பத்தோடையும் ஒட்டி வாழாம இப்படி தனியா போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத்தை, உங்கள் குடும்பத்தில் மாப்பிள்ளையானதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆரம்பத்தில் எங்களை வேணான்னு நீங்கள் ஒதுக்குனீங்க, ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் எங்களை ஏற்றுக்கிட்டதுக்கு எவ்வளோ சந்தோஷப்பட்டோம் தெரியுமா?
உங்க குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் எப்போதும் ஒரு நல்ல உறவு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். திவாகர், நீங்க அப்செட் ஆகாதீங்க. போக போக எல்லாம் சரியாயிடும். இல்ல, யாருமே வேண்டாம், நம்ம 2 பேரும் போதும்னு சக்தி சொல்றா. கோவத்துல தான் சொல்றா. இருந்தாலும் அது சரியில்லையே, அதை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? அவங்க கூட பேசுவாளா பேச மாட்டாளான்னு தெரியல. கண்டிப்பாக புது வீட்டு அட்ரஸை கொடுக்க மாட்டா. அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அதான் இந்தாங்க அத்தை, தேவையில்லாமல் மனசை போட்டு கஷ்டப்படுத்துக்காதீங்க. சத்தியை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன். மறுபடியும் நம்ம குடும்பம் எல்லாம் ஒன்றா சேரும்னு நம்புவோம். நிச்சயமா அப்படி நடக்கும்னு நாங்களும் எதிர்பார்க்கிறோம் திவாகர். சரி, அப்ப நான் கிளம்புறேன். தம்பி, உங்க நல்ல மனசுக்கு சீக்கிரமாவே நம்ம குடும்பம் ஒண்ணு சேரதான் போகுது. நாம போக வர இருக்கதான் போறோம். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. சரிம்மா, வரேன் கீர்த்தனா, வரும். மேகலா, நமக்கு எவ்வளவு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்கிறாரு பாத்தியா? இருந்து என்னம்மா பண்றது? இவரோட அருமையே அவ முழுசா புரிஞ்சுக்கலையே. இவர் கூட சேர்ந்து இவங்க குடும்பத்தோட ஒன்னா வாழ முடியலன்னா அவளால யார் கூட தான் நல்லபடியா இருக்க முடியும்? அம்மா, சக்தி நம்ம எல்லாரையும் விட திவாகர் தான் நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கா. என்னத்த புரிஞ்சிட்டு இருக்கிறாளோ? என்ன பொண்ணு அவ? கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவு நடக்குது தெரியுமா? ஊர் உலகத்துல எத்தனையோ பேர் புருஷங்கிட்ட அடி உதெல்லாம் வாங்கிட்டு சகிச்சிட்டு இருக்காங்க. வரதட்சணை கேட்கறதும் பிறந்த வீட்டுக்கு அனுப்புறதும் எவ்வளவு நடக்குது தெரியுமா? இவளுக்கு என்ன, கண்மணி வாழ்க்கையை பார்த்தாது இவளுக்கு புத்தி வர வேண்டாம்? அவங்களெல்லாம் பார்க்கும்போது திவாகர் மாதிரி ஒரு தங்கமான புருஷன் கிடைச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதை அவ புரிஞ்சுக்கலையே. இப்ப தனி கொடுத்தனா அது இதுன்னு போய் அவளை திவாகரும் வெறுத்துருவாரோன்னு பயமா இருக்குடி. அம்மா, நீ கவலைப்படாதம்மா, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. என்னடி சொல்ற? அம்மா, இவ்ளோ மன வருத்தத்திலையும் கூட ஒரு நல்லது நடந்திருக்கு பாத்தியா? அம்மா, திவாகரும் சக்தியும் எனக்கு நீ உனக்கு நாங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்காங்க பாத்தியா? சக்தியால நம்ம குடும்பத்துக்கும் மன வருத்தம் இருக்கு, திவாகரால அவங்க குடும்பத்துக்கும் மன வருத்தம் இருக்கு. ஆனா சக்திக்கும் திவாகருக்கும் நடுவுல ஒரு ஆத்மார்த்தமான மன நெருக்கம் வந்திருக்கு. எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் புருஷன் தானம்மா முதல் பிடிமானம். கண்மணி வீட்டுல இருக்கிற மாதிரி புருஷனோட எந்த ஒட்டுதலும் இல்லாம மாமியார் மட்டும் பிரியமா இருந்தா என்னமா பிரயோஜனம்? அந்த விஷயத்துல சக்தி ரொம்ப அதிர்ஷ்டசாலிமா. திவாகரும் சக்தியும் தனி கொடுத்தனும் போனதை நினைச்சு நீ பயந்துட்டு இருக்க. ஆனா நான் அதனால ஒரு நல்லது நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சக்தி தனியா இருந்தாதாம்மா அவளுக்கு மத்த உறவுகளோட அருமை எல்லாம் புரியும். அவ நம்ம குடும்பத்துல வாழ்ந்தவமா, அவளால ரொம்ப நாளைக்கு தனியா எல்லாம் போய் வாழ முடியாது. நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரத்துல அவ நல்லவளா பக்குவமானவளா மாறிடுவா. நீ ஒண்ணு கவலைப்படாத, அவ தனி கொடுத்தனும் போனது நல்லதுன்னு நீ நினைச்சுக்கோ. என் பேத்தி எவ்வளவு அறிவோட பேசுறா. மேகலாவை பெத்ததுக்கு நீதான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஹலோ. ஹாய், நான் தான் கவிதா பேசுறேன். சொல்லு கவிதா. செழியன், உன்னை பார்க்கணும் போல இருக்கு. என்ன விஷயம்? நான் தான் பார்க்கணும்னு சொல்றேன்ல. நாளைக்கு மீட் பண்ணலாமா? சொல்லு, எங்க வரணும்? நீ வீட்ல இருந்து கிளம்புறப்ப எனக்கு ஒரு கால் அடி. நம்ம எங்க மீட் பண்ணோம் நான் சொல்றேன். ஓகேயா? சரி, ஓகே. சரி, பாய். இப்பதான் எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? பழைய படத்துல வர்ற டிஆர் ராஜகுமாரி மாதிரி அவ்வளோ அழகா இருக்க. சரி, பொட்டெல்லாம் சரியா வச்சிருக்கியா? பாரு, உன்னை பார்க்கும்போது என் சின்ன வயசு ஞாபகம் எனக்கு வந்துருச்சுமா. அப்ப இந்த ஆளு அதான் உன் மாமனாரு. என் பின்னாடியே கிறங்கி போய் சுத்திக்கிட்டே இருப்பாரு. அதெல்லாம் அந்த காலம்.
அத்தை ம்? இப்ப எதுக்கு இத்தனை அலங்காரம்? பேசாம சொல்றத செஞ்சுக்க சரியா? இப்போ உன்னை பார்க்கும்போது புது கல்யாண பொண்ணை பார்க்குற மாதிரியே இருக்கு. அடேங்கப்பா, என்ன இந்த தலுக்கு மினுக்கு குலுக்கு எல்லாம்? ஐயோ ஜோ. ஒரு பழமொழி சொல்லுவாங்கம்மா, மருமக கூட்டுற கூட்டுக்கு மாசம் 30 விளக்கு மாறுன்னு. அந்த மாதிரி இருக்கு அலங்காரம் சிங்காரம் எல்லாம். ஒன்னும் குறைச்சல் இல்ல. கண்மணி, என்னம்மா இது? 2 புடவை ஒரே மாதிரியா இருக்கு. போ முதல்ல இந்த புடவை மாத்திட்டு வா போ. ஏன் அத்தை? நீங்க தானே சொன்னீங்க இந்த புடவை எனக்கு நல்லா இருக்குன்னு. அப்ப சொன்னேம்மா, இல்லன்னு சொல்லல. ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னேன். ஆனா சில விளங்காதுங்கள்லாம் அதே மாதிரி கட்டிட்டு இருக்கும்போது நல்லாவே இல்ல. நீ போய் மாத்திட்டு வரியா? கொஞ்சம் போய் போ. கரெக்ட் அத்தை, நீங்க சொல்றதுதான் ரொம்ப கரெக்ட். போ வேற புடவை கட்டிட்டு வா.